பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இன்றே கடனிலிருந்து முழு விடுதலை. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கடன் நிமித்தமாக வேதனையோட, கண்ணீரோட, சோர்வோட இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். நான் எப்படி இந்த கடனெல்லாம் அடைப்பேன் அப்படின்னு சொல்லி மனக்கலக்கப்பட்டு வேதனை அடைஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இன்றைக்கே கடன்லேருந்து ஒரு முழு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். அதுக்கு நம்ம பைபிளில் இப்போ நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பாருங்க, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்போ நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தா அந்த கடன் கொடுத்தவனுக்கு இந்த கடன் வாங்கினவன் அடிமை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையோ இல்லைன்னா ஏதாவது கடன் வாங்கினவங்களோ, இந்த கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது பேசிடக்கூடாதே, ஏதாவது சொல்லிடக்கூடாதே, ஏதாவது மனக்காயப்படும்படி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்களுக்கு அடிமையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கடன் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல நம்மளுக்கு ஏதாவது தொழில் தொடங்குறதுக்காக கடன் வாங்கிடுறாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க படிப்புக்காக வாங்கிடுறாங்க, இல்லைன்னா ஏதாவது லேண்டு வாங்குறதுக்கோ வீடு வைக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு தேவைகளுக்கு நம்ம கடன் வாங்கிறோம். ஆனால் அந்த கடனை அடைக்க முடியலை அப்படின்னா, கடன் கொடுத்தவங்க பேசாத பேச்சை கேட்கும்போது மனசில் தாங்க முடியாத வலி. ஐயோ, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏதோ நினச்சிடுவாங்களே, நான் எப்படி இந்த கடனை தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ராத்திரி வேளையில் நீங்கள் தூங்காமல் இருந்து அழுது புலம்புற நாட்கள் உண்டு. கடன் வாங்கினாலே அந்த நிம்மதி பெயருதுங்க. இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி மன நிறைவோடு வாழ்கிறதில்ல. சிலவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் கடன் வந்துடுது. வியாதி, ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடுது. சிலவங்களுக்கு தொழில் தொடங்கி அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு ரன் பண்ண முடியாமல் கடனை எடுத்து 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 அந்த கடன் கொஞ்சோண்டு நம்ம வாங்கினா அது வட்டிக்கு மேலே வட்டி ஏறி அந்த தொழிலே விட்டுட்டு வெளியே வந்தாலும் அதன் கடன் தீர போகிறதாக இல்லை. சிலவங்களை பார்த்திங்கன்னா வீடு வைக்கிறதுக்காக அளவு கடந்த ஆசை நிமித்தமாக கடன் வருது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் கடன் வருது. ஆண்டவருக்கு கடனோட பிள்ளைங்க இருக்கிறது பிடிக்கலை, பிரியமில்லை. இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கடனை முற்றிலுமாக அடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போது நீ அடிமையாக இருக்கிறது, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் கடைக்காரனுக்கு அடிமையாக இருக்கிறது பிரியமில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி அந்த கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாரு. அப்போ நீங்கள் இப்போ யோசிக்கலாம், ஐயோ நான் எவ்வளோ பெரிய கடனாக இருக்கிறேனே, நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக உங்களால் வர முடியுங்க. இது உண்மையான நிகழ்வுன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள், அவங்களுக்கு குழந்தைங்க நிறையா இருந்தாங்க, அந்த ஆன்ட்டியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர் அறியாதவங்களாக இருந்தாங்க. அப்போது கடன் கூடுனதுனால இனி இந்த கடனை என்னால் அடைக்கவே முடியாது, நம்ம இனி சூசைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாங்க. பசங்களை பார்த்திங்கன்னா 4 பசங்களும் 2 பொண்ணுகளும் இருந்தாங்க. அப்போது அந்த பிள்ளைங்களையும் வளர்க்கணும், படிப்பு செலவையும் பார்க்கணும். இத்தனைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எப்படியாவது சூசைட் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்தான், ஆனால் அவங்க ஆண்டவர் அறியாத நேரம், அவங்க அறிஞ்ச ஆண்டவர் கடவுள் மீது, அதாவது ஆண்டவர் அறியலை, அவங்களுக்கு அதாவது ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி ஹிந்துவாக இருக்கும்போது அவங்க வணங்கின கடவுளை ரொம்ப நல்ல கெட்டியாக வணங்கிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே ஹெல்ப் பண்ணலை. ஆனால்
ஆண்டவர் அறியவே இல்லை. அவங்க நாளைக்கு சூசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. தூங்குறாங்க. அன்னைக்கு தரிசனத்தில் ஆண்டவர் வெள்ளாங்கி தரிச்சிட்டு அவங்களுக்கு தரிசனம் ஆகிறாரு. ஆகி அவங்க அந்த கையை பிடிச்சி அவங்கள தூக்கியிருக்காங்க. ஆண்டவர் அவங்க கையை பிடிச்சி, அதாவது கடன் பாரத்தில் சூசைட் அட்டன் பண்ணணும்னு நினச்சவங்க கையை பிடிச்சி ஆண்டவர் தூக்கி எடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி ஆண்டவரை நம்பி வந்தவருக்கு பிள்ளைங்களுடைய அவங்க கடனை எல்லாம் ஆண்டவர் அடைக்க கிருபை பாராட்டினார். புது புது வழியை திறந்தார். பிள்ளைங்க வளர்ந்து பிள்ளைங்களும் வேலை பார்க்க தொடங்கினாங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் கடன் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்குது. அப்போது இப்படி கடன் பாரத்தில் இருந்தவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் அல்லவா? உங்களுக்கு உதவ மாட்டாரா? கண்டிப்பாக உதவுவார். நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் வெளியில் இருக்கிற அழகையோ பொருளையோ பொருளையோ பார்க்கல, உங்கள் இருதயத்தை தான் பார்க்குறாரு. அந்த இருதயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக கொடுக்கும்போது உங்கள் கடன்லேருந்து வெளியே வர ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஏன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருந்து அதுக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி தருவார்னே தெரியாதுங்க. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். புதிய தொழிலை ஆண்டவர் தொடங்க வச்சு அதில் லாபத்தை வர வச்சு அதன் மூலமாக கடனை அடைச்சார். பசங்களுக்கு படிச்சுட்டு இருந்த பசங்களுக்கு நல்ல நல்ல வேலை கொடுத்து அழகாக ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு இன்றைக்கி வர. இப்போ பைபிளில் நம்ம அதுக்குள்ள நிகழ்வுகளை பார்ப்போம். இப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு விதவை பெண் வாரா. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் என் கணவன் பண்ண கடன் நிமித்தமாக அவர் கணவன் கடன் எடுத்துட்டு கணவன் இறந்துடுறாரு. அப்போ அந்த விதவை பெண்ணோட பிள்ளைங்களை அந்த கடைக்காரன் அடிமையாக்க வாரான். அப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட அந்த விதவை பெண் சொல்கிறான், நான் கடன் பட்டுட்டேன், என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு இருக்கிறது என் குழந்தைங்க மட்டும்தான், அந்த குழந்தைங்களையும் இந்த கடன்காரன் அடிமையாக்கிறதுக்காக வந்துட்டுருக்கான், எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த விதவை பெண் இந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட கேட்கும்போது அந்த எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவன் கிருபையின் மூலமாக அந்த கடனை அடைக்கிறதுக்கு அழகாக ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கடனை நீக்குவார். அவரை உண்மையாக விசுவாசிக்கும் போது, அவருக்கு முழு இருதயத்தை கொடுக்கும்போது, நம்ம ஏதோ பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. ஏதோ சண்டைக்கானா நான் சர்ச்சைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறத விட அனுதினமும் பைபிள் வாசிக்கணும், அனுதினமும் ஆண்டவரை தேடணும், அனுதினமும் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். உங்கள் கடன் பிரச்சனையை மனுஷன்கிட்ட போய் சொல்லி அழதை விட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். ஏசப்பா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, நான் இதிலேருந்து எப்படி வெளியே வர போகிறேன்னு எனக்கு தெரியலை, நீங்கள் அதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அதுக்குள்ள உதவிகளை ஆண்டவர் செய்வார். அதுக்குள்ள அந்த ஐடியாவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த கடன்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். எப்படி எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அந்த விதவை பெண்ணுக்கு ஆண்டவர் உதவினாரோ அதே போல் உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் புது புது ஐடியாவை தந்து ஆண்டவர் அந்த கடனை அடைக்க ஆயத்தமாக்குவார். உங்களை கலங்காதீங்க. எல்லோரும் என்னென்னா கடன் கூடின உடனே சூசைட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சடனாக ஒரு முடிவு எடுத்துறது. என்னால் தாங்க முடியல, அதனால் நான் சூசைட் அட்டன் பண்ண போகிறேன், நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு அது பிரியமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட தப்பான முடிவுக்கு வரவே கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு இவ்வளோ கடை இருக்குது, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அதுக்குள்ளே வாசலை திறந்து தருவார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. வச்சாடுக்குள்ளே எனக்கு கடன் ரொம்ப கூடிடுச்சு, என்னால் இனி அவ்வளோதான், மீள முடியாது, நான் சூசைட் அட்டன் பண்ணதான் மேல் அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டன் பண்ணி நான் அது எங்கே போகும் அந்த ஆத்மா சொல்லுங்கள்? பரலோக ராஜ்யத்துக்கு போகாது, நரகத்துக்கு தான் போகும். அதனால உங்கள் ஆத்மாவை அழிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. அது ஆண்டவர் தந்த ஆத்மா, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்மையானது. அதனால் சூசைட் அட்டன் பண்ணுவேங்கிற ஒரு தாழ்வான அந்த மனநிலையை மாற்றிருங்க. அந்த எண்ணத்துலேருந்து இன்றைக்கி வெளியே வாங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கடனை முற்றிலுமாக மாற்ற உதவி பண்ணுவார். முழுமையாக அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. ஏதோ பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறத விட
ரட்சிக்கப்படுங்க, பாவத்திலேருந்து வெளியே வாங்க. உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவார். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் முழு கடன்லேருந்து விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. ஒன்றே ஒன்று, நீங்கள் எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்போல்லாம் ஒரு பேப்பரில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த கடன் கொடுக்குற ஆளுக பேர் அதெல்லாம் எல்லாம் எழுதி வச்சுட்டு எப்போவுமே ஜெபிக்கும்போது அதுக்கு அந்த பேப்பருக்கு மேலே கை வச்சு, ஏசப்பா எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இதிலேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஜெபிக்க 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 ஆண்டவர் புது புது வாசலை திறந்து தந்து அந்த கடனை முற்றிலுமாக அடைக்க கிருபை பாராட்டுவார். கலங்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்கள் கடனை ஆண்டவர் அடைக்க கிருபை பாராட்டுவார். இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ப்ரேயரில் ஆண்டவர் கண்டிப்பாக அதுக்குள்ளே வாசலை திறந்து தந்து உங்கள் முழு கடனையும் அடைக்க, ஒரு முழு கடனில் இருந்து விடுதலை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு மக்களையும் அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. கடன் சுமையின் மூலமாக, கடன் நிமித்தத்தின் மூலமாக அப்பா மனதில் வேதனையோட நிம்மதி இல்லாமல் வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா. கடனில் இருந்து அப்பா விடுதலை கிடைக்க அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே, அவங்க வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அந்த கடன் சுமையை முற்றிலுமாக மாற்றி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. கடன் நிமித்தமாக அப்பா கண்ணீரோட வேதனையோடு இருக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. எப்படி நான் அந்த கடனை அடைப்பேன்? எப்படி இந்த கடன்காரங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன்? என்னால் முடியலையே ஆண்டவரே. அந்த பேச்சுக்கள் என்னால் தாங்க முடியலையே, அந்த அவமானங்கள் என்னால் தாங்க முடியலையே, எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை தரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்போ அவங்க கண்ணீரை அப்பா நீங்கள் காண்கிற தேவனாக இருக்கீங்கப்பா. அந்த கண்ணீரை அப்பா நீங்கள் கண்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கடனிலிருந்து ஒரு முழு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. தெய்வீக சமாதானத்தில் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா அந்த ஆசீர்வாத கதவுகளை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. மனதில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா நீங்கள் இந்த வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் சுமைகள், கடன் பாருங்கள் இன்றைய நாளில் முழு விடுதலையை ஆண்டவர் தர்றாரு. விசுவாசிங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.